ஹாப்பி மார்னிங். இன்றைக்கான டே எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னோடய விலாக் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் தினமுமே போகிற விலாக் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். விலாக் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான விலாக் வந்து மார்னிங் டு நைட் ரொட்டீன் இருக்கும். காலையில் ஃபஸ்ட்டு வேலை வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டு தான் நெக்ஸ்ட்டு வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்க்கணும். நாட்டு சக்கரை வந்து பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். பெரிய பாட்டிலில் வந்து வைக்கும்போது வந்து நம்ம கை தவறி கீழே விழுந்து உடஞ்சிருமோன்னு கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால் சின்ன பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ட்ரே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரே ஃபுல்லாமே க்ளீன் பண்ணணும். இன்னும் வந்து மளிகை ஜாமான் வாங்கிட்டு வரல. அது வாங்கிட்டு வந்தால் மட்டும்தான் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. ஏன்னா ஊருக்கு போகலன்ற பிளானிங் வந்து கரெக்டாக முடிவு பண்ணியாச்சு. ஊருக்கு போகல. ஏன்னா மித்திக்கு வந்து ஒரு நாளுக்கு நல்லா இருக்குது உடம்பு. நேத்திக்கு வந்து நல்லா பகல் முழுக்க நல்லா இருந்தது. நல்லா சில்லுன்னு ஆகிடுச்சு. ஃபீவர்லாம் எதுவுமே இல்லை. எக்ஸாமே எழுதிட்டு வந்துட்டான். நேத்திக்கு வந்து லீவு. நேத்திக்கு முழுக்க நல்லா இருந்தால் நேற்று வந்து எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன். அப்போவுமே கொஞ்சம் நல்லா இருந்தது. நைட் வந்து ஃபீவராக இருந்ததா, நேத்திக்குமே அதே மாதிரி தான் இருந்தது. பகல் முழுக்க நல்லா இருக்குது, நைட்டில் வந்து ஃபீவர் எடுக்குது. அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நாளைக்கு ஊருக்கு போகிற மாதிரி தான் பிளான் பண்ணணும். எக்ஸாம் நாளையோடு முடிஞ்சுது. வேலைக்கிழமை போயிட்டு அதுக்கப்புறம் மண்டே திரும்ப வீட்டுக்கு வந்துடுற மாதிரி தான் பிளான் பண்ணோம். ஆனால் வந்து அவளுக்கு ஃபீவர் இருக்குன்றதுனால அங்கே போயிட்டு ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது. மழை வேறு வந்துட்டு இருக்குன்றாங்க. ஊரில் எப்போ ஃபோன் பண்ணாலுமே வந்து மழை நைட்டு ஸ்டார்ட் ஆச்சுன்னா காலையில் வரைக்குமே மழை வருதுன்றாங்க. அதனால் ஊருக்கெல்லாம் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. இங்கேயுமே வந்து சாமி கும்பிட்ற வேலையெல்லாம் இருக்கா, அது ஆயுத பூஜை வேறு சாமி கும்பிட்ணும். இங்கே கொஞ்சம் ரொம்ப வந்து கிராண்டாகவே செய்வாங்க. நம்ம வீட்டில் செய்கிறத விட கம்பெனிலலாம் சாமி கும்பிட வேலை இருக்குது. அந்த வேலை தான் ஃபஸ்ட்டு. நம்ம வீட்டில் பூஜை பண்ணுறோமோ இல்லையோ, பூஜை பண்ணிவிடுவோம். இருந்தாலும் வீட்டில் விட கம்பெனியில் சாமி கும்பிட்றது பெரிய விஷயம். அதனால் சரி அங்கே போயிட்டு நம்ம இங்கே வந்து இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியாதுன்றதுனால ஸ்டாப் பண்ணியாச்சு. ஊருக்கு போகிற பிளான் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. காஃபிலாம் குடித்தாச்சு. நானும் அத்தை காஃபி குடிச்சிட்டு எப்போதும் போல் அவங்களுக்கு வந்து பால் வந்து நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். அவங்களுமே வந்து சாப்பிட்டுட்டு வந்து வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து தோசை தான் ஊற்றணும். தோசைக்கு வந்து வேர்க்கடலை சட்னி தான் வச்சுருக்கேன். வேர்க்கடலை, அதுக்கப்புறமா வந்து காஞ்ச மிளகாய், புளி கொஞ்சம் வச்சுருக்கேன். தேங்காய் வந்து போட்டு அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளித்து கொடுத்தாலுமே அந்த வேர்க்கடலை சட்னி நல்லாயிருக்கும். பூண்டு போட்டால் நல்லாயிருக்கும். என்கிட்ட பூண்டு இல்லைன்றதுனால நான் அப்படியே செஞ்சு ரெடி பண்ணிட்டேன். இந்த தோசை வந்து 1 கப்பு வந்து அரிசி மாவு, தோசை மாவு இருக்குது. 1 கப்பு வந்து கோதுமை மாவு, 1/2 கப்பு வந்து ரவை. இதை 3மே மிக்ஸ் பண்ணி தான் தோசை ஊற்றினேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. என்கிட்ட அதுதான் இருக்குது. அதனால சரி இதை வச்சு ஏதாச்சும் ஒன்று சமாளிச்சிருவோம். மதியத்துக்கு வந்து லஞ்சு செய்யும் போது பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டாச்சு. சும்மா காலையில் பசி ஆறட்டுன்றதுனால ஒரு 2 தோசை ஊற்றி வேர்க்கடலை சட்னி வச்சு கொடுத்துட்டேன். காலையில் வந்து சாப்பாடுமே வந்து வடித்தாச்சு. அதுக்கப்புறம் மட்டன் தான் வாங்கிட்டு வந்தாங்க. மட்டன் வந்து 1 கிலோவே வந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. 1 கிலோலாம் வேணாம், மட்டன் வந்து அந்தளவுக்கு ஒன்றையும் வாங்கிட்டு வந்தால் அதுக்கப்புறம் நம்ம அதிலே வந்து சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மட்டனே நாள் முழுக்க சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் வந்து லஞ்சு நைட்டுக்கு 2த்துக்குமே சேர்த்து செஞ்சோம். ஒரு 1/2 கேஜி வந்து மட்டன், 1/2 கேஜி வந்து சிக்கன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களுமே அதே மாதிரி வாங்கிட்டு வந்துட்டாங்க. மீன் வாங்கலான்னு தான் சொன்னோம். வழக்கம் போல் வந்து எங்கள் வீட்டில் வந்து இந்த மீன் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே செட் ஆகாது. நானும் அத்தையுமே சாப்பிடுவோம். ஆனால் மீன் அவங்க வாங்கிட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. மீன் வாங்கினோன்னா நான் தான் போகணும். அவங்க கூட்டிகிட்டு போகணும். இங்கேருந்து வேறு ஒரு இடத்துல போயிட்டு தான் வாங்கிட்டு வரணும். அவங்களுக்குமே வேலை இருக்குன்னாங்க. எனக்குமே அன்றைக்கி வேலை இருந்தது. சரி நம்ம வீட்டில் இருக்கிற சமைக்கிற வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரி மட்டன் சிக்கனுமே வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த மட்டன் வந்து கட் பண்ணாமல் வாங்கிட்டு வராங்க. நானும் வாரம் வாங்கிட்டு வரும்போதெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன். மறந்து போயிடுறேன். அந்த மட்டன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கத்தியில் வந்து கட் பண்ணிவிட்டு அருவாமனை இருந்தது. அது வந்து பழைய வீட்டில் இருக்கும்போதே வந்து தூக்கி போட்டுட்டு அது யூஸ் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு நம்ம வைக்கும்போது எந்த பொருளுமே யூஸே ஆகாது. அது தூக்கி போடும்போது தான் அதை வந்து யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். அப்படி தான் தோணுச்சு எனக்குமே. அது யூஸே இல்லைன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டேன். இவங்க இந்த மாதிரி மட்டன் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அது கட் பண்ணுறது, கத்தியில் கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அருவாமனை இருந்ததுன்னா நம்ம கீழே உட்காந்து கட் பண்ணிக்கலாம். சரி போட்டாச்சு, வேறு என்ன பண்ணுறது, எப்படி கீழே உட்காந்து கத்தியில் வந்து கட் பண்ணிவிட்டு மட்டன்லாம் வந்து வேக வச்சுட்டேன். மட்டன், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டுட்டேன். ஏன்னா வந்து திடீர்னு வந்து சூப்பு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது. போன வாரம் பண்ணும்போது அதே மாதிரி தான் வந்து மித்தி கேட்டிருந்தா. எனக்கு சூப்பை வச்சு கொடுங்கன்ட்டு அந்த தண்ணி வச்சு அப்படியே கொடுத்துட்டேன். இதுலேயுமே கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னா அதெல்லாம் வந்து எல்லாமே போட்டு வச்சு வேக வச்சுருக்கேன். இந்த சிக்கன் வந்து நான் ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணேன். அதனால் வந்து டீட்டெயிலாலாம் சொல்லலை. மட்டன் வந்து தண்ணி குழம்பு மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மட்டன் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். அதுலேயே நான் செஞ்சுருக்கேன். அதை வந்து மினி விலாகில் வந்து ஷேர் பண்ணுறேன்.
இந்த ரசம் வந்து இந்த மாதிரி வைக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். மிளகு, சீரகம், பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலையுமே போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம வந்து நார்மலாக கருவேப்பிலை அந்தளவுக்கு யூஸ் பண்ணவே மாட்டோம். நம்ம குழம்பு, ரசம், சட்னி இந்த மாதிரி வைக்கும்போது அதை அரைச்சி வைக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து அரைச்சிக்கலாம். அப்படி தான் வந்து நானுமே வந்து ரசத்துக்கு வந்து அரைச்சிட்டேன். 2 தக்காளி போட்டிருக்கேன், கொஞ்சமாக புளி போட்டிருக்கேன். தக்காளி ரசம் மாதிரி வச்சுக்கலாம் மிளகு போட்டுன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் கடுகு போட்டுட்டு இந்த புளி கரைச்சலோட கருவேப்பிலெல்லாம் சேர்த்து உப்பெல்லாம் போட்டு கொஞ்சமாக மஞ்சள் போட்டுருக்கேன். வேறு எதுவுமே பண்ணவே இல்லை. நம்ம வந்து இதை அரைச்சோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் போட்டிருக்கேன். பச்சை மிளகாவுமே கொஞ்சம் போட்டிருக்கேன். பெருங்காயம் போட்டுட்டு நம்ம அப்படியே தாளிச்சிட்டு இந்த ரசத்தை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, இந்த ரசம் அப்படியே போட்டுட்டு நல்லா ஒரு 2, 3 கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். ரசப்பொடிலாம் எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை. அந்த வீட்டில் பழைய வீட்டில் இருக்கும்போது நார்மலாகவே ரசப்பொடி போட்டு தான் ரசமே வைப்பேன். இங்கே இல்லை, பக்கத்தில் கடை இல்லைன்றதுனால நான் அப்படியே வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ரசம் வெறுமனே வைக்கும் போதே நல்லாயிருக்கு. ரசப்பொடி போடாமையே வந்து செய்யும் போது நல்லாயிருக்கு. அதே மாதிரி தான் செஞ்சுருக்கேன். சரி, ரசமே ஒரு பக்கம் கொதிக்கிட்டு சிக்கன் குழம்புமே வந்து ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. இதை வந்து தேங்காய் துருவல் வந்து எல்லாத்துக்குமே வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். சிக்கன், மட்டன் ரெண்டுத்துக்குமே வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய், அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, கொஞ்சமாக வந்து சோம்பு போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு சிக்கன் வந்து தொக்குக்குமே கொஞ்சம் வச்சுருக்கேன். மட்டன் குழம்புக்குமே வந்து கொஞ்சம் தேங்காய் துருவல் வந்து அதிகமாக வச்சுருக்கேன். கஸ்தூரி மேத்தி வந்து கடைசியாக போட்டு இதை ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு வந்து இறக்கிக்கலாம். சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து வேக வச்ச மட்டனுமே வந்து நல்லா வெந்துடுச்சு. குழம்பு வைக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் வந்து நார்மலாக குக்கர் சுத்தமாக யூஸ் பண்ணுறதில்லன்றதை விட குக்கர் வந்து வீட்டில் எதுவுமே கிடையாது. இருந்தால் கூட எதனா எமர்ஜென்சிக்கு வந்து நம்ம வந்து அதில் சமைச்சிக்கலாம். ஆனால் குக்கர் எதுவுமே இல்லைன்றதுனால நம்ம வந்து பாத்திரத்துலேயே தான் வந்து மட்டன், சிக்கன் எதுவாக இருந்தாலும் வேக வைக்கணும், சமைக்கணும்னா அதிலே தான் செய்கிற மாதிரி இருக்குது. மதியம் வந்து லஞ்சுக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டேன். சாதம் வந்து வடித்தாச்சு. இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு ரசமே வந்து செஞ்சுருக்கேன். இது வந்து தண்ணி குழம்பு, மட்டன் தண்ணி குழம்பு மாதிரி வச்சுருக்கேன். நார்மலாக இதை வந்து யார் வேணாலும் வைக்கலாம். சில பேர் வந்து தண்ணி குழம்புன்றது வந்து நம்ம தனியாலாம் போட்டு வைக்கணும், இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கிறத வச்சே சமைக்கலாம். ரசமே வந்து செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மட்டன் வந்து இது அப்படியே தொக்கா வந்து அதில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதை அப்படியே வெறுமனே நல்லா ஃப்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் சூப்பராக இருக்கும். சிக்கன் கிரேவியுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாமே போட்டு சாப்பிட்ணும். இதில் ஒன்று மட்டும்தான் மிஸ் ஆகுது. எக்கு வந்து வாங்கிட்டு வரல. அது வாங்கிட்டு வர்றதுக்கு மறந்துட்டாங்க. நானுமே சொல்லலை. அதை வச்சுருந்தா ஃபுல்லாக நான்வெஜ் ஃபுல்லாக எங்கள் வீட்டில் வந்து ஃபினிஷ் ஆகிட்ருக்கும்னு நினைக்கிறேன். நார்மலாக தினமே வந்து ஒருத்தராச்சும் ஒரு நாளுக்கு ஒரு முட்டை அப்படின்ற மாதிரி தான் வச்சு கொடுத்துட்ருக்கேன். கிழமையில மட்டும் நான் ஒரு ஆள் மட்டும் சாப்பிட மாட்டேன். இன்றைக்கி முட்டை மட்டும் மிஸ் ஆகுது. மற்றபடி எல்லாமே வச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து வீடு வந்து க்ளீனிங் வேலை வந்து போயிட்டுருக்கு. இந்த சைடு வந்து மித்தி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அன்னையிலேருந்து தான் உடம்பு வந்து முடியாமையே போச்சு. அவள் வந்து இந்த சோஃபா மேலே படுத்துட்ருக்காளா, சரி அவள் அப்படியே தூங்கட்டும், அவளை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. வீடுமே வந்து க்ளீன் பண்ண வேண்டிய வேலையே இருக்குது அதிகமாக. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. வேலை செய்யணுமா செய்யக்கூடாது, அப்படியே போட்டபடியே இருந்தது. சரி, இதே மாதிரி இருந்தாலும் இன்னும் இருக்கிற டென்ஷன் நம்மளுக்கு அதிகமாக தான் ஆகும்னு சொல்லிட்டு வீடு வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். துவைச்ச துணி எல்லாம் இந்த சோஃபா மேலே இருந்தது. இது இல்லாமல் இன்னொரு பேட்ச் வேறு காஞ்சிட்டு இருக்கு. அந்த துணி எல்லாமே மடிக்கணும். அவள் அப்படியே அமைதியாக படுத்துட்டு இருந்தாள். அவளை எதுவுமே வந்து நீ எந்திரிச்சு உட்காரு அப்படின்னு கூட நான் சொல்லவே இல்லை. ஆனால் அவளால் எந்திரிக்கவே முடியல. அவள் அப்படியே படுத்துட்டு இருந்தாள். சரி, அந்த சோஃபா எதுவுமே க்ளீன் பண்ணவே இல்லை. அந்த சோஃபா மட்டும் க்ளீன் பண்ணி அப்படியே விட்டாச்சு. அத்தைக்குமே கொஞ்சம் வந்து உடம்பு முடியாமல் இருக்கான். அவங்களையுமே வந்து இங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக மட்டும்தான் நான் இங்கே வரவே சொன்னேன். ஏன்னா ஊரில் இருந்தால் வந்து அவங்க வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கணினி வேலையுமே பார்ப்பாங்க, வீட்டில் இருக்கிற வேலையுமே பார்க்கணும். கடை வச்சுருக்கோம். கடையிலையுமே வந்து அவங்க அந்த கடைக்கு வேண்டிய பொருள் எல்லாமே வாங்கிட்டு வந்து கடையுமே வந்து மெயின்டைன் பண்ணணும். அவங்க ஒரு ஆள் வந்து எல்லா வேலையுமே பார்ப்பாங்க. அதனால் அவங்களுக்கு அங்கே ரெஸ்ட்டே கிடையாது. ரெஸ்ட்டே இல்லாமல் தான் வேலை பார்த்துட்ருப்பாங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு 10 நாளுக்காச்சும் அவங்க இங்கே வந்து இருக்கட்டும். அவங்க வந்து கொஞ்சம் நல்லா ரிலீஃபாக இருந்தாலுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். வேலை பார்க்காமே வந்து உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்குன்றதுனால தான் அவங்கள ஃபஸ்ட்டு வர சொன்னதே. பெயின் வந்து அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு வந்து இந்த லெஃப்ட் சைடு கை வந்து தூக்க முடியல. அந்தளவுக்கு வலி அதிகமாக இருக்குது. ரைட் சைடு கையை வச்சு தான் லெஃப்ட் சைடு கையை வந்து மேலே தூக்க முடியுது. அந்தளவுக்கு வலி இருந்ததுனால வந்து ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு அங்கேயுமே பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கே நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டாங்க. ஊரில் வந்து பார்க்குற ஹாஸ்பிட்டல் எதுவுமே செட்டே ஆகலை. இதுக்கு முன்னாடி போன வருஷமே அதே மாதிரி தான் கொஞ்சம் வலியோடு தான் வந்தாங்க. அதை கொஞ்சம் சரி பண்ணி அனுப்பிச்சோம். அவங்க வேலை பார்க்காதையும் சொல்லி அனுப்பிச்சாங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணான்னாங்க. அவங்க சொன்னது மீறியுமே வந்து அவங்க அந்த வேலை பார்க்காம அவங்களால இருக்க முடியல. அவங்க
செஞ்சுட்டே இருந்து பழகிடுச்சாங்க. அதனால் அவங்களால அங்கே இருக்க முடியல. இப்போ வந்து திரும்பவுமே அதே மாதிரி இருக்குது. அதை விட இது கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுனால வந்து அவங்க வந்து எங்கள் வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுக்கட்டும், அவங்க வந்து செய்கிறேன் நாங்கள், நீங்கள் எந்த வேலையுமே செய்ய வேணாம், உட்காந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் உண்மையே சொன்னால் வந்து நான் ஊருக்கு போனேன்னா எங்கள் அத்தை வந்து என்ன அந்தளவுக்கு வேலையே வாங்க மாட்டாங்க. நான் உட்காந்துட்டு தான் வருவேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து உட்கார வச்சுட்டு வந்து வேலை பார்ப்போம். இதுனா பெரிய வேலையாக தானே, நம்ம செய்கிற வேலை தானே. எக்ஸ்ட்ரா என்ன ஒரு ஒரு 6 கிளாஸ் இல்லை 1 கிளாஸ் சாதம் அதிகமாக வடிப்போமா, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே வந்து நம்ம இதுக்காக வந்து புதுசாக எதுவுமே இவங்களுக்காக செய்ய போகிறதில்ல. நார்மலாக நம்ம செய்யறது தான் செய்ய போகிறோன்றதுனால அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அவங்களுக்கு வேலை செய்யாமல் உட்காந்துட்டு இருக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சும்மாவே உட்காந்துருக்கேனேம்மா எப்படிம்மா அப்படின்னாங்க. சும்மா உட்காரதுக்கு தான் நான் இங்கே வரவே சொன்னேன், நீ சும்மாவே உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்களுக்கு வந்து நானுமே வந்து இங்கே ஃபோன்லேயுமே வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். அந்த டைம்லேயாச்சும் நான் போய்ட்டு எதனா செய்கிறேம்மான்னாங்க. எந்த வேலையுமே செய்ய வேணாம்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு இருக்கேன். எப்படியும் வந்து நாளைக்கு வந்து ஊருக்கு கிளம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து வியாழக்கிழமை ஊருக்கு போகிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அவளுக்கு அந்த மாதிரி ஃபீவர் வந்து விட்டு விட்டு வர்றதுனால ஊருக்கு போயிட்டுமே வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது. தண்ணி வேறு செட் ஆகாமல் போகும். அதனால் போகல. அவங்க மட்டும் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். இருந்து போங்கனாலும் அவங்களுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளேயே இங்கே இருக்கிறதுனால அங்கே வெளியிலலாம் எல்லா இடத்துக்கும் போவாங்க வருவாங்க. நல்லா ஊர்லேயே பழகினவங்களுக்கு வந்து நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வந்து 4 செவத்துக்குள்ளேயே இருக்குன்னா ஒரு மாதிரி மென்டல் ப்ரெஷர் ஆகும். அவங்களுக்குலாம் இருக்கவே முடியாது. நமக்கெல்லாம் வந்து இங்கே ஜெயில் வாழ்க்கை மாதிரி இருந்து பழகிடுச்சு. 4 செவத்துக்குள்ளவே தான் நம்மளை போட்டு அடைக்கணும் அப்படின்ற மாதிரி பழகிடுச்சு. அவங்களாம் வந்து சுதந்திர பறவை மாதிரி ஜாலியாக வந்து சுற்றிட்டு இருக்கிறவங்கள கூப்பிட்டு வந்து ஒரு கூண்டுக்குள்ளே வந்து அடைச்சா எப்படி இருக்கும் அப்படி தான் இப்போ அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க வந்து சரி நான் சண்டே போக சொன்னேன், இருங்க அத்தை, சரி சண்டே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நாங்கள் வியாழக்கிழமை போகிற பிளானில் தான் இருந்தோம். அதனால சரி நம்ம எல்லாருமே ஒன்றா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் வரலான்றதுனால சரி நான் வியாழக்கிழமையே போயிடுறேம்மா, எங்கள் வீட்லேயும் சும்மா தாம்மா உட்காந்துருக்கேன்னாங்க. அத்தை இருந்து பொறுமையாக போகலாம், சனிக்கிழமை இல்லைனா ஞாயிற்றுக்கிழமை அமுச்சு விட்றேன் அப்படின்னு இருக்கேன். அவங்க நான் என்ன பண்ணுவாங்க என்னன்னு தெரியல, சொல்லி பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாலுமே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். டாக்டருமே அதுதான் சொன்னாங்க, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணும், ரெஸ்ட் எடுத்தால் தான் உடம்பே சரியாகும். இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் வந்து அவங்களுக்கு வந்து ரெஸ்ட் இல்லைனா உடம்பு வந்து செட் ஆகாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டாங்க. அவங்க வந்து அது சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் இப்போ புரிஞ்சுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவங்களுக்கு வலி தாங்க முடியாத அளவுக்கு அழகிற மாதிரி ஆகிட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளால் முடியறது வந்து உடம்பு வலி சரியாக்க தான் முடியும். ஆனால் அந்த வேலையை வந்து செய்ய வேணான்னாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. பார்க்கலாம், சொல்லியிருக்கோம், அதுக்கப்புறம் மாற்றிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, மார்னிங் டு நைட் ரொட்டீன் வந்து ஃபினிஷ் ஆக போகுது. எல்லா வேலையுமே முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு முடிச்சாச்சு. காலையில் வந்து டிஃபனில் ஸ்டார்ட் பண்ணது, நைட்டு வந்து சாதம் வடிச்சிருக்கேன். குழம்பு ஏன்னா ஃபுல்லாமே கொஞ்சம் மீந்துருச்சா, அந்த குழம்பு வச்சு சாப்பாடு வந்து வச்சுட்டு சாப்பிட்டுற வேண்டியது தான். காஃபி போட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு நானுமே வந்து காஃபி குடிக்க போயிட்டு கொஞ்சம் வெளியில் உட்காந்துட்டேன். சரி ஓகே, இன்றைக்கான விலாக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நாளைக்கு ஒரு விலாகில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.